அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவதாக ஒரு கிராத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பிரதர் அகில் கரீம் அவர்களையும் பிரதர் ஃபைசுல் ஈசான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بئس ما اشتروا به أنفسكم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين. وإذا قيل لهم آمنوا بما أنزل الله قالوا نؤمن بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معهم قل فلم تقتلون أنبياء الله من قبل إن كنتم مؤمنين. ولقد جاءكم موسى بالبينات ثم اتخذتم العجل من بعد وأنتم ظالمون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. அல்லாஹ் தனது அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது வேதம் எனும் தன் அருளை இறக்கி வைத்த பிறகு பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அவர்கள் நிராகரித்து தங்களை எதற்கு பகரமாக விற்றார்களோ அது மிக கெட்டதாக இருக்கிறது. தௌராத்தை செயல்படுத்தாததால் அவர்கள் மீதிருந்த அல்லாவின் கோபத்திற்கு மேல் குரானையும் இந்த நபியையும் நிராகரித்து மேலும் அல்லாவின் கோபத்திற்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். இன்னும் முஹம்மது நபியை நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரக்கூடிய தண்டனை உண்டு. இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டதை மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நிராகரிக்கிறார்கள். அதுவோ அவர்களிடம் உள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையான வேதமாகும். நபியே கூறுவீராக, உங்கள் வேதத்தை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்களை இதற்கு முன்னர் எதற்காக கொலை செய்தீர்கள்? இன்னும் திட்டவட்டமாக மூசா தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார். பிறகு அவர் தனது இறைவன் குறிப்பிட்ட நேரத்தில் அவனை சந்திக்க சென்ற பிறகு நீங்களோ அநியாயக்காரர்களாக இருந்த நிலையில் ஒரு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். இன்னும் உங்களுக்கு மேல் மலையை நாம் உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்ததை பலமாக பிடியுங்கள், பின்பற்றுங்கள், செவிசாயுங்கள் என உங்கள் உறுதிமொழியை நாம் வாங்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள். செவியுற்றோம் என்று நாவாலும் மாறு செய்தோம் என்று உள்ளத்தாலும் அவர்கள் கூறினார்கள். அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில்
காளை கன்றுடைய மோகம் அதை வணங்க வேண்டும் என்ற ஆசை மிகைத்து விட்டது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு எதை ஏவுகின்றதோ அது மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக. ஜசாக்கல்லாஹ் ஹைர் பிரதர்ஸ். அடுத்ததாக வரவேற்புரை அளிக்க யூனிப்ரோ பிரசிடென்ட் அப்துல் ரஹ்மான் கரீம் பாய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவுடைய நோக்கமோ இல்லை இந்த அழைப்புடைய நோக்கமோ இங்கே கூடியிருக்கிறது பிள்ளைங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்ததாக எதிர்காலத்துக்கு அவங்களுடைய கல்விகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அடுத்து என்ன படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணலான்றது இன்ஷா அல்லாஹ் அவங்க நிறைய பிள்ளைங்களுக்கு கேள்வி இருக்கும், பெற்றோர்களுக்கும் கேள்வி இருக்கும். அவங்களுக்கு அதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருக்க பையன், பக்கத்து வீட்டு பையன், ஃப்ரெண்டு, அவன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ரிலேஷனு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்களே தவிர, அவர் அந்த கோர்ஸ் படிக்கிறாரு, அவர் நீட் படிக்கிறாரு, அவர் இது படிக்கிறாரு, அவர் இது பிகாம் போகிறாரு, அவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்களே தவிர, இவனுக்கு என்ன திறமை இருக்குது, இவன் எந்த திறமையில் எந்த விஷயங்களை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் நிறைய இடத்துல இருக்குது. அதோடைய பாதிப்பு எங்கே வருதுன்னா, அவங்க டிகிரி முடிச்சிருவாங்க, முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் நிற்பாங்க. ஆக்சுவலாக அதை அந்த திட்டமிடல் நம்மளுக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட், ப்ரிஃபரபிளி 6th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ தெலுங்கானா சைடு, ஆந்திர பிரதேஷ் சைட்லாம் போனோன்னா 6வது வகுப்புலேருந்தே அவங்கள அந்த ஆர்வத்தை ஊட்டி வளர்ப்பாங்க. நீ இன்ஜினியர் ஆகணும், இல்லைனா ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகணும், ஐஐடி கரக்பூர் போகணும், இல்லை நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போகணும், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு அந்த விஷயங்களை ஆர்வத்தை முன்னாடியே கொடுப்பாங்க. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் விஷயங்களை அப்போயே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த விஷயங்கள் போய் சேரவே இல்லை. அதுக்கு முழு காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான் அதுக்கு பொறுப்பு. ஆக்சுவலாக ஏன்னா நம்ம வியாபாரம், தொழில், செருப்பு கடை, பிளாட்ஃபார்ம் கடை, அந்த ஒரு சமுதாயத்தோடு அந்த பிணைஞ்சு இருந்ததுனால கல்வியோட தொடர்பு ரொம்ப இல்லாமலே போயிடுச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் யுனைடெட் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது 2008. அதுக்கப்புறமா அது ட்ரஸ்ட்டாக மாற்றப்பட்டது. அதோடைய நோக்கம் இதுக்குள்ளே இந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸு. எப்படியா தட்டி தடவி முட்டி மோதி ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம். பட் பின்னாடி திரும்பி பார்த்தா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்க்குறோம், 100 பேரில் ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எப்படியோ உள்ளே வந்துட்டோம், இல்லை அங்கே. ஸோ அப்போ தான் ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ நம்ம கல்வி பணிகள் செய்யணும், சமுதாயத்துக்கு எதாவது கொடுக்கணும் நம்ம தோணணுன்னா நம்ம கல்வி மூலமாக தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம். இது ஒரு தன்னார்வலர்கள் தான் எல்லாருமே. இதில் அவங்களுடைய மறுமைக்காக உழைப்பு செய்யக்கூடிய மக்கள். அதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இது 2008 இன்றைக்கி 2026 வரைக்கும் இந்த அமைப்போட செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது டீட்டெயில்டாக இன்ஷா அல்லாஹ் செக்ரட்டரி அவர்கள் அடுத்த ஒரு ப்ரெசன்டேஷன் பிரேக்கில் கொடுப்பாங்க. இதோடைய நோக்கம் கல்வி மூலமாக சமுதாய மேம்பாடு கொண்டு வரணுன்றது மட்டும்தான் இதோடைய முதன்மையான நோக்கமே. ஆக்சுவலாக கல்வியை கரெக்டான டைமில் கரெக்டான கைடன்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டிப்பாக சமாளித்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த +2க்குள்ளே அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த காலேஜ், எந்த டிகிரி, என்ன பண்ணணும். அதே மாதிரி இப்போ கல்வி ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாக மாறிடுச்சு. பட் அது காஸ்ட்லியும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ சித்திக் பாய் பேசுவாங்க இன்ஷால்லா. ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, கவர்மெண்ட் கூட கொடுக்கக்கூடிய மைனாரிட்டி ஸ்கீமோ மற்ற ஸ்கீம்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா செலவே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய படிப்புகள்லாம் இருக்கும். இதை இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள்லாம் பார்க்குற மாணவர்கள் இல்லை, இருந்தாலும் இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். இது யூடியூப்பில் வரும், யூடியூப் சேனலில் வரும் இன்ஷால்லா. அதையும் தெரியப்படுத்துகிறோம் இன்ஷால்லா. அதனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம குறிப்பாக நம்ம சென்ட்ரல் சென்னையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மத்திய சென்னையில் மக்கா பள்ளிவாசலில் இந்த ப்ரோக்ராம் நடத்துவோம்.
ஸோ எல்லாருக்கும் சென்னையிலேருந்து வந்து எல்லா பள்ளியிலேருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ட்டு. பட் இந்த வாட்டி நம்ம ஒரு பிளானை எப்படி மாற்றுறோன்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நம்ம வட சென்னை மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயத்தை சேர்ப்போம். ஏன்னா பின்தங்கிய மக்கள் இந்த 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 விஷயங்கள் ரொம்ப கம்மியாக போய் சேரக்கூடிய இடம் இங்கே தான். பட் அதோட எஃபெக்ட் இன்றைக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம், கதவை தட்டிக்கிட்டே இருப்போம். அது இதில் ஒரு 100 பேரில் 2 பேர் பலன் அடைஞ்சால் கூட அது எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்வியாளர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கக்கூடிய சித்திக் பாய் சகோதரர்கள் மற்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே இன்ட்ரொடக்ஷன் பண்ணோம். அவங்க எல்லாருமே வல்லுநர்கள், அவங்கவுங்களுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள். இப்போ நிறைய ப்ரோக்ராம் நம்ம ஏரியாவிலேயே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். முத்தமிழ் நகரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அப்புறமா சிஃபா ஸ்கூலில் நடந்தது, எம்கேபி நகரில். இந்த விழிப்புணர்ச்சி வந்து அதிகமாக கொண்டு வரணும். பள்ளிகள்ன்றது மூலமாக தான் ரசூல்லா காலங்களில் இந்த பணிகள் நடந்தது. அந்த விஷயங்கள் நம்ம கையில் எடுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் நடந்தது பள்ளிகளில். பைத்துல் மால் இருந்தது, அரசியல் பண்ணாங்க, ஜக்காத் சதக்கா விஷயங்கள் நடந்தது, கல்வி விஷயங்கள் நடந்தது. எல்லாமே மதீனாவில் ஆரம்பித்தது. இங்கே இதே கட்டுக்கோப்பான விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாற்றங்கள் நம்ம சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னா கல்வி மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்களில் பெண் பிள்ளைகள் நிறைய ஆர்வம் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், அதேமாரி தீனியாத்தோடைய விஷயங்களும் ரொம்ப தேவையான விஷயங்களாக இருக்குது. அதையும் நம்ம சித்திக் பாய் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தோம். இன்றைக்கி முக்கியமாக பிள்ளைங்கள்ட்ட கவனச்சிதறல்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம பிள்ளைங்க கூட மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடி சோஷியல் மீடியா மற்ற விஷயங்களுக்குள்ளே இன்வால்வ் ஆகி உள்ளே போயிடுறாங்க. அவங்களுடைய டைமை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண தெரியல. ஆக்சுவலாக இந்த டைமை விட்டுறாங்க. அந்த கேப்பில் அவங்களோட இருக்கக்கூடியவங்க அந்த ரேஸில் முன்னாடி போயிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க +2 முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ தான் மார்க்கு அவ்வளோதான் மார்க்குன்னுவாங்களே தவிர ஏன் மார்க் கம்மியாச்சுன்றது அவங்க அனலைஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக அதேமாதிரி 10th எங்கே நம்ம எஃபர்ட் போடணுமோ அந்த இடத்துல எஃபர்ட் போடணும். அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த விஷயங்களையும் எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மாரலாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு செஷனும் இது தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு காரணம் வந்து பிள்ளைங்களுடைய விஷயங்களை பெற்றோர்கள் தான் முடிவு செய்கிறாங்க மோஸ்ட்லி. இதை இந்த படி அதை படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்கிறாங்க பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்கள் தனிப்பட்ட முறையில் டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு இல்லை. அந்த காலங்கள் மாறணும். ஏன்னா பெற்றோர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கிறப்போ பெற்றோருக்கு அந்த நாலேஜ் கொடுக்கணும். அதனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இந்த பிள்ளைங்க இந்த கோர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா பிள்ளைங்களை எப்படி தயார்படுத்தணும், அதுக்கு உண்டான பக்குவம் என்ன இருக்குது. ஒரு நீட்டுனா எவ்வளோ ப்ரிப்பரேஷன்றது தெரியணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா எவ்வளோ ப்ரிப்பரேஷன் போகணுன்றது தெரியணும். ஒரு லான்னா அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் போகணுன்றது எங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த பேஸை நம்ம ப்ராப்பராக அவங்களை கைட் பண்ணி கொண்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது எல்லாமே ஓவரால் அஜெண்டா இந்த கூட்டத்துடைய நோக்கம். தொடர்ந்து இந்த விஷயங்கள் நம்ம வருடம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது வீடியோலையும் டெலிகாஸ்ட் பண்ணி வீடியோ சேனல்லையும் வருது, யூடியூப் சேனலில், யூனிப்ரோ சேனலில். இது நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க, இதுதான் அப்போ நோட்டி பண்ணிங்களா, இதே அந்த அந்த பக்கத்தில் பண்ணாங்களேனாலும் இது நம்ம செய்யணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக எப்படி வாரம் சும்மா பயான் இருக்குதோ இந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா கல்வியில் நம்மளுடைய மாற்றங்களை கொண்டு வராத வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. தீனோடு சேர்ந்த விஷயங்கள் இருக்கணும். அந்த பிள்ளைங்களோட விஷயங்கள் நம்ம பேசும்போது இளைஞர்கள்கிட்ட வந்து இளைஞர்கள்கிட்டையும் பெண் பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைங்கள்ட்டையுமே பெற்றோர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ உள்ள சோஷியல் மீடியா கிட்ட இல்லை. மூலமாக அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்டாக கூட பேச மாட்டேன்றாங்க இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க. ஆக்சுவலாக இது எல்லா மதரசாவில் உள்ள பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அங்கே மதரசாவில் தர்த்தீப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் அதை பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இப்போ சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைய நீங்கள் வளர்த்துங்க, நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து
பள்ளிவாசல் மூலமாக மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது ஆக்சுவலாக. அது யதார்த்தமும் கூட. இன்றைக்கி யார் 16 வயசுலேருந்து 18 வயசில் பிள்ளை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாற்றங்களும் அந்த தீனியாத்தோடைய கல்வியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதையும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது தான் இந்த தீன் இல்லாமல் ஒரு கல்வி இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது ஆக்சுவலாக. அதை சித்திக் பை அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஆக்சுவலாக. ஒருத்தர் என்ன தான் பெரிய படிச்சிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு தீனுடைய விஷயங்களோ மார்க்கத்துடைய விஷயங்களோ இல்லைன்னா அது குப்பை ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அந்த விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லி அந்த ஒழுக்கமும் கல்வியும் தீனும் ஒன்றாக சேரும்போது தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ மேலும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.